இல்லை முதல் போல் டிசைட் மேட்ச் பிட்வீன் நட்பை துணை விசஸ் சந்தை. இதில் டாஸ் ஒன்றுனா சந்தை ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நட்பை துணை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரத்தீஷ் மற்றும் பூபதி வழக்கம் போல். இந்த மேட்ச்சுக்கும் 3 பவுலர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் போல் நடத்தணும் டைம் இல்லாத காரணத்தினால 3 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட்னா மணி முதல் பாலே பெரிய இஷ்டலுக்கு போனாங்க. ஃபுல் பேக்லேருந்து டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸா. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்டில் எஜ்ஜில் தான் பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ண ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. குத்துறானதை வெளியே வந்த காரணனால ஒயிட் கொடுத்துருவாங்க அம்பேர் டேரெக்டாக ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பனிஷ்மெண்ட் ஆக நினைக்கிறேன். மிடில் ஆஃப் த பட்டில் தெளிவாக பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். சான்ஸ் ஃபார் 6. இங்கே பூபதி பேட்லேருந்து முதல் 6. மேட்சை ரெஸ்பான்சிபிள் எடுத்து மேட்சை வின் பண்ண வச்சாங்க பூபதி. இந்த மேட்சும் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்காக தான் நினைக்கிறேன். 6 பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏர்லியா. அடுத்த பந்து அப் டு அகீனத்தில் தெளிவாக ட்ரைவுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் ஜெயா மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியாகவும் மாறி இருக்குது. பவுண்டரி பேக் டு பேக் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பூபதி வாட்டா இன்னிங்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேட்டில் நல்லாவே பட்டிருக்கு பூபதி எனக்கு. அடுத்த பந்து இந்த தடவை லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஃப்ளிக்குக்கு போனாங்க. அதுவும் 6 தான் நினைக்கிறேன். அதுவும் 6 பேக் டு பேக் 2 6 ஒரு 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பூபதி முதல்ல ஒரே எக்ஸ்பென்சிவாக மாற்றி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. தரையோட ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க. டாட் பாலும் மாறி இருக்குது. டாட் பால் அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சுக்காங்களான்னு பார்ப்போம். மணி முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. மணி முதல் ஓவரே எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்கு இது வரைக்கும். ஒரு முடியல 18 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இலக்காமல் நட்பே துணை. செகண்ட் ஓவர் பால் முதல் பாலே ப்ரீ ஷாட்டுக்கு தான் போனாங்க. ஃப்ளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். ரத்தீஷ் பேட்லேருந்து முதல் 6 எடுத்து தான் விட்டாங்க. குவிக்கராக போயிருக்கு. லெஃப்ட்டுக்கு ஜாதகமான கிரவுண்டுக்கு கூட சொல்லலாம். ரொம்ப பக்கம் லெஃப்ட்டுக்கு. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்திருக்காங்க. சான்ஸ் ஃபார் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். 6 பேக் டு பேக் அண்ட் 2 ஆட தொடர்ச்சியாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். ஸ்டிங்கில் ரத்தீஷ் அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. இப்போ தடுத்து போட்டிருக்காங்க கூட சொல்லலாம். 2 ஓனதுக்கு அப்புறம் தடுத்து போட்டிருக்காங்க. 3 ரன்கான கால் இருந்திருக்கு. ரன்னிங் பிட்வீன் ஃபாஸ்ட்டாக இருந்த காரணத்தால 3. அடுத்த பந்து இந்த தடவை ஃப்ளிக்கு தான் போனாங்க. எடுத்து விட்டுருக்காங்க. காத்துக்கு அதுக்கும் போயிருந்தா நினைக்கிறேன். 6 பூபதி பேட்லேருந்து 3வது 6 எடுத்து விட்டாங்க. விண்டுக்கு அதுக்கும் நல்லாவே ட்ராவல் ஆகுது லெக் சைடில். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு தான் நினைக்கிறேன். நல்ல டேக்கன் கூட விக்கெட் நல்லா அடிக்கின்ற பூபதி. இப்போ ஆட்டமானது வெளியே. அடுத்த பந்து இந்த தடவை பாக்ஸில் தெளிவாக அடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். டாட் பால் பேக் கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை சுரஃப். அடுத்த பந்து தேர்ட் ஷாட்னா ஜெயா சாரி முதல் பாலே ஃப்ளாட்டாக அண்டரில் வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட கீப்பர். ஆனால் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கு. மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு. பைஸ் மூலியமாக சிங்கிள். பவுலிங் இல்லை ஜெயா. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. தரையோட குவிக்கராக போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட லைனில் ரன்னிங் அப்படின்னு சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. அண்டரில் குவிக்கராக வந்திருக்கு. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஜெயா. அடுத்த பந்து தெளிவாக திரும்ப பக்கமே போட்டு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஜெயா நீ பேட்ஸ்மேன் அனத்தம் ஹரி ஆல்ரெடி ஏறி கமிட்டியாக தான் நிற்கிறாங்க. பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. இதோ பட்டாருன்னு மிடில் ஆஃப் த பேட்டில் தெளிவாக பட்டிருக்கு. 6 ஹரி பேட்லேருந்து முதல் 6 வந்த முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம் இங்கே பவுலரை. அடுத்த பந்து அகைன் ஏறி தான் நிற்கிறாங்க. பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்க. நல்ல ஸ்லைஸிங்க நல்ல டேக்கன் கூட. விக்கெட் 6 அடிச்சு அடுத்த பாலே விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஜெயா. அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸையும் முடிக்கிறாங்க. அப்பே துணை அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே உள்ள வந்தாங்க. முதல் பாலே பவுண்டரியோட வெல்கம் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு. ஆனந்த் செகண்ட் ஒன் அப் டு அகீனத்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு தரையோட கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். போன பால் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பால் நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். பந்து ஸ்லோயராக ஏமாற்றி தூக்கி போட்டாங்க. நல்ல ஒரு ஸ்லோயரிங்க. ஆனந்த் இருந்து டாட் போல். பந்து இந்த தடவை அப் டு அகீனத்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு குவிக்கராக வந்திருக்கு. சன்லைட் ஓவர் ஆயிருக்கு. இங்கே கண்டிப்பாக அடுத்த பந்து இந்த தடவை குத்துனூல் நல்லாவே திரும்பி இருக்கு. நல்ல ஒரு வேரியேஷன் ஆனந்த் கையில் இருந்து டாட் போல். அடுத்த பந்து பிரீஷ் தொழுக்கு தான் போனாங்க. மச் நீடட் பவுண்டரிஸ் தேவை. கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போகணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் தினேஷ் நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோவர் தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் லேசியாக இருந்த காரணத்தால 2ஆ மாறி இருக்குது. ஈஸி 2.
ஒரு முடிவில் 8 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஒரு ஷாட்னா தினேஷ் முதல் பாலே பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. டாட்டோட இந்த ஒரு ஷாட் பண்ணிக்காங்க தினேஷ். இங்கே வாட்டர் டெலிவரி. செகண்ட் ஒன் ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போட்டாங்க. இந்த தடவை வெளியே போயிருக்கு. ஒயிட் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஒயிட். அடுத்த பந்து இந்த தடவை லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் அவே எடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் அவே ஃபீல்டர் கூட 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் ரத்தி சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. மிடில் ஆஃப் த பேட்லையும் பட்டிருக்கு தெளிவாக. அங்கே 6 ஆனந்த் பேட்லேருந்து முதல் 6. தப்பான பாலை கரெக்டாகவே பனிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. குயிக்கராக வந்துருக்கு. வந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. தினேஷ் அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன். சரி ரிமைனிங் இருக்குது இன்னும். லாஸ்ட் 1 மோர். செகண்ட் ஓவர் லாஸ்ட் 1. அகெயின் ஷார்ட் பால் ஒயிட். கடைசி 1. ஆல்ரெடி மேட்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க கூட சொல்லலாம். லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்தாங்க. கேப்லையும் பிளேஸ் ஆயிருக்கு. அங்கே ஃபீல்டர் கலையானா நல்ல ஸ்டாப் 2 பவுன்ஸில் ரன்னிங் பிளேன் 2 கிடச்சிரும். ஈஸி 2 அட்லாஸ் இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க தினேஷ். மீதமில்ல 6க்கு 30 ஆடணும். முதல் பாலே ஸ்லோயரில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க பூபதி. நல்ல ஸ்டார்டிங்க. மீதமில்ல 5க்கு 30. கண்டிப்பாக 5 பெரிய ஷாட் போய் ஆகணும். இங்கே ஆல்ரெடி மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க கூட சொல்லலாம். நட்பே துணை நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருந்திருக்காங்க இன்னைக்கு டேல. அடுத்த பந்து அண்டரில் குயிக்கராக வந்திருக்கு. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டாக இருக்குது. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரியும் கிடச்சிருக்கு. பவுண்டரி. அடுத்த பந்து மீதமில்ல 4க்கு 26 ஆடணும். அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் கூட ரத்தி சிங்கிள். அடுத்த பந்து 5 ரூபா ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. கேப்லையும் போயிருக்கு. நல்ல டேக்கன் லைனில் விக்க. அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லோயர் டாட் பால். மீதமில்ல 1க்கு 26. இங்கே ஆல்ரெடி மேட்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. முதல் டீமாக செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெறான்னு நினைக்கிறேன். நட்பை துணை பாலமேடு. ரீஷாட்டுக்கு போனாங்க. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த மேட்ச் பண்ணி முதல் டீமாக செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெறாங்க. நட்பை துணை பாலமேடு.